ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து காலையில் பார்த்திங்கன்னா பொங்கல், அதுக்கப்புறம் உளுந்த வடை, சட்னி தான் செய்ய போகிறேன். வாங்க அப்படியே வந்து விளாக் ஃபுல்லாக வந்து பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல். பொங்கலுக்கு நான் எப்போதும் போல் பார்த்திங்கன்னா 1.5 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு வந்து பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து நான் வந்து கரெக்டாக ஒரு 5 டம்ளர் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 3-4 விசில் வந்து வரட்டும். இப்போ இது கடையில் பார்த்திங்கன்னா நான் வந்து உளுந்தம்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு மணி நேரம் மட்டும்தான் ஊற வச்சுருக்கேன். நான் வந்து கிரைண்டரில் தான் வந்து மாவு வந்து எப்போதுமே அரைப்பேன். உளுந்த வடைக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி வந்து கிரைண்டரில் அரைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து வடைக்கு வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் உளுந்த வடை. இது கூட ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம ஜேஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க.